அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழகம் முழுவதும் 100 நாள் நடைபயணத்தை மேற்கொள்ளக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்திற்கு காவல்துறையினுடைய தடை என்பது ஒரு தவறான செய்தி. அப்படி ஒரு தடை அல்ல. இப்பொழுது கூட மாவட்ட அந்த வடக்கு மண்டல ஐஜி அவர்களிடம் பேசுகின்ற பொழுது சம்பந்தப்பட்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் உரிய உத்தரவை உங்களுக்கு அவ்வப்போது பிறப்பிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைய தினம் செங்கல்பட்டு, உத்திரமேரூர் ஆகிய 2 இடங்களில் இன்று மாலை அன்புமணி ராமதாஸ் அவருடைய பயணம் தொடர இருக்கிறது. திட்டமிட்டபடி இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும். இந்த தருணத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் இந்த அன்புமணி ராமதாஸ் அவருடைய பயணத்தை மிக மகிழ்ச்சியாக அவர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் போற்றக்கூடிய, அவர்கள் பாராட்டக்கூடிய கட்சியினுடைய தலைவர் அவருடைய கிராமங்களுக்கு, ஊர்களுக்கு, அவருடைய பகுதிகளுக்கு வருவது என்பது அவர்களுக்கு ஒரு விழாக்கால கொண்டாட்டம் போன்றது. அதை எதிர்பார்த்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் உரிய விதத்தில் இந்த விளக்கத்தை அளித்திருப்பது என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. எனவே சட்ட விதிகளுக்கு உட்பட்டு எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல் எங்களுடைய பயணம் என்பது தொடரும். குறிப்பாக சமீபத்தில் விழுப்புரத்தில் நடைபெற்ற வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று கூறி ஏமாற்றிய திராவிட முன்னேற்ற கழக அரசு எதிர்த்து நடைபெற்ற மாபெரும் போராட்டத்தில் 50,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் விழுப்புரத்திலே கூடினார்கள். எந்தவித சிறு அசம்பாவிதமும் இல்லாமல் அந்த ஆர்ப்பாட்டம் என்பது சிறப்பாக நடந்து முடிந்தது. அதே போன்றுதான் அன்புமணி ராமதாஸ் அவருடைய இந்த பயணமும் நிச்சயமாக பெரும் வெற்றியை பெறும். குறிப்பாக எங்களுடைய பயணத்தினுடைய அந்த அடிப்படையான நோக்கமே திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கக்கூடிய தவறுகளை, அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை, அவர்கள் தமிழக மக்களை எப்படி ஏமாற்றினார்கள், இதை பற்றி தான் நாங்கள் பெரிதாக பேச இருக்கிறோம். எனவே தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலையை அன்புமணி ராமதாஸ் அவருடைய பயணம் என்பது நிச்சயமாக நமக்கு ஏற்படுத்தும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய நோக்கம் 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் சமூக நீதிக்காக, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக போராடிய மருத்துவர் ஐயா அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுவது, அவருடைய கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது, பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு ஆளும் கட்சியாக மாற்றுவதற்கான ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த பயணம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதில் எந்த விதத்திலும் சட்டம் ஒழுங்கு ஏற்படுவதற்கோ அல்லது ஒரு தரப்பினருக்கு எதிராகவோ இந்த நிகழ்ச்சி என்பதே இல்லை. எனவே அடிப்படையிலேயே இது மருத்துவர் ஐயா அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்லெண்ண பயணம். இந்த பயணம் தொடர வேண்டும். அது மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பெரும் புகழை சேர்க்கும், பெருமையை சேர்க்கும். மாவட்ட கண்காணிப்பாளர்களுக்கு அவங்கதான் அனுமதி கொடுக்கறதா இல்லையாங்கிற முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஐஜி சொன்னார். இல்ல அதாவது இப்ப இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது, நாளைய நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த நிகழ்ச்சிக்கு அப்பொழுது உரிய விதத்தில் அவர்கள் அனுமதியை வழங்குவார்கள். அவ்வளவுதான். இப்போ இது சம்பந்தமா நாங்க டிஜிபி அலுவலகத்தில் நான் ஒரு புகார் கொண்டு கொடுத்தேன். இதே போன்று 100 நாட்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பயணம் மேற்கொள்கிறார். எனவே இதற்கு சம்பந்தப்பட்ட காவல் கண்காணிப்பாளர்களிடம் நீங்கள் அறிவுறுத்தி அனுமதி வழங்க பரிந்துரை செய்ய வேண்டும் என்று ஒரு கடிதத்தை நாங்க கொடுத்தோம். அதற்கு எங்களுக்கும் ஒரு பதில் வந்தது. என்னன்னா, அனுமதி வழங்குவது என்பது மாவட்ட கண்காணிப்பாளருடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது. எனவே நீங்கள் அந்தந்த மாவட்டத்தில் அந்த மாவட்ட கண்காணிப்பாளரிடம் உரிய அனுமதியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு விளக்கத்தை சொல்லியிருக்காரு. இதுதான் இன்றைக்கு நடந்தது. நேற்று வழங்கப்பட்ட அந்த சுற்றறிக்கை என்பது கொஞ்சம் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் நேற்று அந்த குழப்பம் முழுமையாக இப்பொழுது தீர்ந்திருக்கிறது.